நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எல்லாவற்றையும் இழந்த நிலையில் இருந்தாலும், கர்த்தர் எல்லாவற்றையும் நான் திரும்ப தருவேன் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிற தேவன் அல்லவா? அருமையானவர்களே, மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே இயேசு ஒரு இடத்திற்கு அவர் கடந்து வரும் பொழுது அவரை நோக்கி ஒரு மனிதன் எதிர்கொண்டு வந்தான். அவனை பார்த்த உடனே கர்த்தர் உடைய உள்ளத்திலே புரிந்தது, அவனுக்குள்ளே அநேக பிசாசுகள் இருந்தன. அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருந்தது? கல்லறைகளிலே அவன் ஜீவித்துக் கொண்டிருந்தான். ஊருக்குள்ளே அவன் போக மாட்டான். தன்னையே அவன் கற்களால் காயப்படுத்தி கொண்டு அவனை கட்டுப்படுத்த முடியாதபடியினால் ஜனங்கள் அவனை சங்கிலிகளினால் கட்டி போட்டு வைத்திருந்தார்கள். ஒருவருக்கும் அவன் அடங்காமல் பெரிய சத்தமும் பெரிய கூக்குரலும் இட்டு கொண்டிருந்தான். அருமையான தேவ பிள்ளைகளே, அவனை பார்த்து இயேசு மனதுருகினார். அவன் வஸ்திரம் அணியாதவனாக கேவலமான ஒரு நிலையிலே அவன் காணப்பட்டான். அவனை பார்த்து இயேசு சொன்னார், உன் பெயர் என்ன? அவன் சொன்ன பதிலை பாருங்கள், என் பெயர் லேகியோன். அவனுடைய பெயர் அதல்ல. லேகியோன் என்றால் அவனுக்குள்ளே குடியிருந்த ஆயிரக்கணக்கான பிசாசுகள், 6000 பேர்களாக நாங்கள் குடியிருக்கிறோம் என்ற அர்த்தத்திலே அந்த பெயர் அவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டது. ஆனால் இயேசு உடனடியாக அந்த பிசாசுகள் அந்த வாலிபனை விட்டு வெளியேறும்படியாய் கட்டளையிட்டார். அத்தனை பிசாசுகளும் அவனை விட்டு வெளியேறின. அவன் சுகமடைந்து வஸ்திரங்களை அணிந்து ஒரு சாந்தமுள்ள மனுஷனாக அமர்ந்து கொண்டிருப்பதை அநேகர் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையிலே இழந்த சகலத்தையும் அவன் திரும்ப பெற்றுக்கொள்ள கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். அவனுடைய வாழ்க்கையிலே அவன் எதையெல்லாம் இழந்திருந்தான்? அவன் தன் வாழ்க்கையின் நாட்களை, வருடங்களை இழந்திருந்தான். யோசித்து பாருங்கள். ஒரு நல்ல ஒரு வாலிபன், நன்றாக படித்திருக்க வேண்டும், நன்றாக வேலைக்கு போயிருந்திருக்க வேண்டும், ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடியவனாய் இருந்திருக்க வேண்டும். ஆனால் எத்தனையோ ஆண்டுகள் இப்படி கல்லறை தோட்டத்திலே அவன் அலைந்து திரிந்து தன்னை காயப்படுத்தி ஒரு மோசமான வாழ்க்கையை செய்து வருடங்களை அவன் இழந்திருந்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலே நான் எத்தனையோ வருடங்களை இழந்து விட்டேன். அநேக பிசாசின் தாக்குதலினால் சூழ்நிலைகள் மாறி போனது நிமித்தமாய், என்னுடைய கவலையினம் நிமித்தமாக நான் எத்தனையோ காலங்களை என் வாழ்க்கையிலே இழந்திருக்கிறேன். இதை செய்திருந்தால் எவ்வளவு நலமாயிருந்திருக்கும் என்று எத்தனையோ யோசனைகள் உங்களை வாட்டி வதைக்கிறது அல்லவா? கர்த்தர் சொல்லுகிறார், யோவேல் 2:25, வெட்டுக்கிளிகள், முசுக்குட்டை பூச்சிகள், பச்சை கிளிகள் அவைகளெல்லாம் உங்களை பட்சித்து போட்டிருந்தாலும், உங்கள் வயல்களை அழித்து போட்டிருந்தாலும் அதன் பலனை நான் உங்களுக்கு திரும்ப தருவேன். நாம் விசுவாசத்தோடு இயேசுவிடத்திலே ஓடி வருவோமா? அருமையான தேவ பிள்ளைகளே, அவன் தன் சரீர சுகத்தை இழந்திருந்தான். எனவேதான் அவன் வஸ்திரம் இல்லாமல் தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். ஆனால் எரேமியா 30:17 சொல்லுகிறது, நான் உனக்கு ஆரோக்கியத்தை மறுபடியும் தருவேன், உன் காயங்களை நான் ஆற்றுவேன். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஆரோக்கியத்தை இழந்திருக்கிறீர்களா? அநேக வருடங்கள் வியாதிகளோடு ஜீவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? பலவீனத்தோடு இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களுக்கு ஆரோக்கியத்தை மறுபடியும் தருவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த மனிதன் தன்னுடைய மரியாதையை இழந்திருந்தான். சமுதாயத்திலே அவனை வெறுத்தார்கள், ஊரை விட்டு துரத்தி வைத்திருந்தார்கள். அவனையும் கூட இயேசு சுகப்படுத்தினார். ஒரு சமயம் அந்த நிலவரத்திலே உங்களுடைய மேன்மையை இழந்து கேவலப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் இருந்தாலும், ஏசாயா 61:7 சொல்கிறது, கர்த்தர் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக 2 பலனை அவர் தருவார். நீங்கள் உங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரத்தை பெற்றுக் கொள்வீர்கள். நித்திய மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் தன் சந்தோஷத்தை கூட இழந்திருந்தான். இப்படி ஒரு துக்கமான மோசமான வாழ்க்கையில் இருந்தபடியினால் அவனுக்கு சந்தோஷம் என்ன என்றே தெரியாது. ஆனாலும் கர்த்தர் அவனை சுகப்படுத்தி சந்தோஷத்தினால் நிரப்பினார். சங்கீதம் 51:12 சொல்லுகிறது, உம்முடைய இரட்சணத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் தாரும்,
ஒரு சமயம் பாவ வாழ்க்கை நிமித்தமாய் சந்தோஷத்தை நீங்கள் இழந்திருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையிலே வந்த பலவிதமான துக்கமான காரியங்கள், துன்பங்கள், மரணக்கட்டுகளின் நிமித்தமாய் நீங்கள் சந்தோஷத்தை இழந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷத்தை திரும்ப தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். சக்கரியா 9:12 சொல்லுகிறது, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை நான் தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுடைய சூழ்நிலை, நிலைவரம், உள்ளத்தில் இருக்கிற துக்கங்கள் உமக்கு தெரியும் அப்பா. ஆண்டவரே, அவர்களுடைய வாழ்க்கையில எதையெல்லாம் இழந்திருந்தாலும் திரும்ப தருவேன் என்று சொல்வதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம் தகப்பனே. அவளுடைய நாட்கள், இழந்து போன வருஷங்களை நீர் திரும்ப தாரும் அப்பா. அவர்கள் இழந்து போன ஆரோக்கியத்தை திரும்ப தாரும் அப்பா. அவர்கள் சமுதாயத்திலே, குடும்பத்திலே இழந்து போன மரியாதை அவர்களுக்கு திரும்ப வரட்டும் அப்பா. அவர்கள் இழந்து போன சந்தோஷத்தை நீர் திரும்ப தாரும். அவருடைய உள்ளத்திலே மறக்க முடியாத துக்கம் எதுவாயிருந்தாலும் அது நீங்கட்டும் இயேசுவின் நாமத்திலே. குடும்பத்திலே அன்பானவர்கள் மரித்தது நிமித்தமாய் ஆண்டவரே அவருடைய உள்ளம் அழுது கொண்டிருந்தாலும் இன்றைக்கு அவர்களை நீர் விடுதலையாக்குவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட சத்ருவின் கிரியைகள் அவருடைய வாழ்க்கையை எதிராக கிரியை செய்து கொண்டிருந்தாலும் தேவன் அவர்களை இன்றைக்கு விடுதலையாக்குவதற்காக உமக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.